அடுத்தது என்னப்பா, டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். 5th பாயிண்ட் வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது தொழில்நுட்ப வளர்ச்சி. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு 10 கண்ட்ரி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டுக்கு வந்து மூலங்கள், அதாவது வளங்களும் வளரும் நாடுகளினுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பலனை உணர வைக்கக்கூடிய இடம் தான் வந்து டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். எம்என்சி கேரி the advantages of technical development in host countries. In fact, MNCs are a vehicle for transference and technical development from one country to another country. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் மூலம் தொழில்நுட்ப வளர்ச்சியை ஒரு நாட்டிலிருந்து வேறு நாட்டிற்கு மாற்றுவதன் மூலம் வளரும் நாடுகளுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து பலன் அடைகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா என்னன்னா, மேனேஜரியல் டெவலப்மெண்ட், மேலாண்மை வளர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. எம்என்சி எம்ப்ளாய் லேட்டஸ்ட் மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். People employed by MNCs do a lot of researches in the management. In a way, they help to professionalism management along latest lines of management theory and practice. அதாவது நிறுவனங்களுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, எம்என்சி உடைய நிறுவனங்கள் மேலாண்மை திறமையை பயன்படுத்துகின்றன. அதாவது இங்கே இருக்கிற மேலாண்மை திறமைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் அதிகமாக நிறைய பேர் டெக்னிக்கல் படிச்சிருப்பாங்க, டெக்னிக்கல் ஓரியன்டெல்லாம் படிச்சிருப்பாங்க. அப்போது அவங்கள தேர்ந்தெடுத்து இந்த தொழிலை வந்து இங்கே நீங்கள் நடத்துங்க, நீங்கள் இங்கே வந்து ஒரு மேனேஜ்மெண்ட், ஒரு டைரக்ட் போஸ்டில் நீங்கள் இருங்க, ஆனால் எல்லாத்தையும் வந்து எனக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணணும், நான் தான் கண்ட்ரோல் பண்ணுவேன், நீங்கள் இங்கேருந்து கவனிங்க, என்னுடைய கம்பெனியை வந்து இங்கேருந்து நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, வெளிநாட்டில் இருந்து இங்கே ஒரு டைரக்டரை தேர்ந்தெடுத்து அவங்களுடைய திறமைகளையும் அவங்களுடைய முழு ஆளுமை திறமைகளையும் மேலாண்மை திறமைகளையும் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து செயல்படுத்துவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் அங்கே சொல்கிறாங்க. மேலாண்மை திறமையை கருத்தாகவும் செயலாகவும் ஆக்கப்படுகின்றன. அது இல்லாமல் நிறுவனங்கள் நாட்டின் மேலாண்மை முன்னேற்றத்தை வந்து ஏற்படுத்துகின்றன. என்னென்னா, இங்கே வந்து எப்படி இருக்கணும், நம்ம நாட்டில் ஒரு தொழிலை தொடங்குறாங்கன்னா இவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னா, ஒரு டெக்னிக்கலான ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஆமாம், மேலாண்மை செய்யக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும், அவங்களும் வந்து டெவலப் பண்ணதுக்கும் உதவியாக இருக்குது. அது இல்லாமல் இந்திய கம்பெனியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், நீங்கள் இங்கேருந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணிவிட்டு வேறு இடத்துல நீங்கள் வந்து ஒரு தொழிலை செய்யறதுக்கான ஒரு உதவியும் இவர்கள் செய்கின்றார்கள் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறாங்க. அடுத்துதான் end of local monopolies. end of local monopolies, அதாவது சர்வாதிகத்தனை வந்து கட்டுப்படுத்துகின்றன. சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இந்த சர்வாதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. மோனோபோலி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வியாபாரத்தில் வந்து அவர் தான் வந்து ஒரு மதிப்புமிக்க ஒரு தொழில் முனைவோர், ஒரு மதிப்புமிக்க ஒரு நபராக இருப்பார். ஏன்னா நான் தான் பெரிய வியாபாரி, என்கிட்ட நிறைய பேர் வியாபாரம் செய்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு ஆணவமாக இருப்பார். அவர் தான் வந்து மோனோபோலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. The entry of MNCs leads to compensations in the host countries. Local monopolies of host countries that either starts improving their products or reduce their prices. In India, many Indian companies acquired ISO 9000 quality certificate due to fear of competition posed by MNCs. அதாவது ISO அப்படின்னு பார்க்கும்போது அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் நாட்டினுடைய போட்டியை தூண்டுகிறது.
உள்ளூர் சர்வாதிகாரத்தை வந்து கட்டுப்படுத்தி பொருட்களை வந்து சிறப்பாக வடிவமைத்து விலை குறைவான விலையில் பொருட்களை வழங்கவும் வழிவகை செய்கின்றன. இதனால் வந்து உள்ளூர் நிறுவனங்கள் இருக்காங்கல்ல, தனது பொருட்களை வந்து திறமையாகவும் தரமாகவும் தயாரிக்க உந்தப்படுகிறார்கள். அநேக இந்திய நிறுவனங்கள் வந்து ISO 9000 தர சான்றிதழை வந்து இதை பெற்றதனால பன்னாட்டு நிறுவனங்களுக்கு ஈடாக போட்டியிட்டு வருகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. ISOன்னா அது உயிர்களுக்கு மீதான பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உயிர் மீதான ஒரு பாதுகாப்பு, எந்த பொருளை யூஸ் பண்ணும்போது எந்த உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு ஒரு தர சான்றிதழ் அப்படின்னு கொடுப்பாங்க. அது இல்லாமல் ISI அப்படின்னா பொருள் மீதான சான்றிதழ். பொருட்களில் வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது, பாதுகாப்பானது தரமானது அப்படின்னு ISI முத்திரை கொடுத்துருவாங்க. ISIன்னு ஒன்று கொடுப்பாங்க. அதுதான் வந்து பொருள் மீதான பாதுகாப்பு. ISOனா உயிர்கள் மீதான பாதுகாப்பு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது இம்ப்ரூவ்மெண்ட் இன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், அதாவது வாழ்க்கை தரம் உயர்கின்றதுக்கான ஒரு அடித்தளத்தை வந்து இங்கே பார்க்குறோம். பை ப்ரொவைடிங் சூப்பர் குவாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், MNCs help to improve the standard of living of people of host countries. அதாவது பன்னாட்டு நிறுவனங்கள் தரமான பொருட்களை தயாரித்து வழங்குவதால் மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து இங்கே உயர்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன்ஸ் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிரதர்ஹுட் அண்ட் கல்ச்சர். அதாவது சர்வதேச சகோதரத்துவத்தையும் கலாச்சாரத்தையும் காக்கப்படுகிறது. இந்த MNC integrate economics of various nations with the world economy through their international dealings. MNCs promote international brotherhood and culture and prove way for world progress, peace and prosperity. உலக பொருளாதாரத்தை ஒருங்கிணைத்து செயல்பட இந்த நிறுவனங்கள் உதவுகின்றன. பன்னாட்டு நல்லுறவை வந்து கலாச்சாரத்தையும் பேணி காப்பதற்கு உலகெங்கும் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் செழுமையையும் நிலவ வழிவகை செய்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வான்டேஜஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இந்த 9 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்பாங்க, மேபி கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க. பாயிண்ட்ஸ் ஞாபகம் வச்சுன்னா அதற்கான கண்டென்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.